ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நானு டாப் ஸ்கோர்ல இருக்கேன். எனக்கு ஏஎஃப்எம்சில நான் போய் படிக்கணும் புனேல அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கவர்மெண்ட் ஏற்படுத்தி குடுத்துருக்கு. பாருங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனே, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அட்மிஷன்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு 2025க்கு. காலேஜ் பார்க்குறப்ப எப்படி இருக்கு பாருங்க, கம்பீரமா இருக்குன்னா, இந்தியாவோட பெருமை. ரைட். இதில் போய் நம்ம பண்ணணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு கோர்ஸு எம்பிபிஎஸ் 2025க்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது ப்ராஸ்பெக்டஸில். பாருங்கள் காலேஜ் கேம்பஸ்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குல்ல, ஜம்முன்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது பாருங்கள் சென்ட்ரல் கேடர் மெஸ்ஸு, இது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். பாருங்கள் காலேஜிலலாம் ஸ்விம்மிங் பூல் எந்த காலேஜில் இருக்குது, நம்ம போகிற காலேஜில் எம்எம்சியில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா தெரியல, எனக்கு நான் பார்க்கல. பட் புனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் பேட்மிண்டன் கோர்ட்டுப்பா, செம்மையாக இருக்குல்ல. வேர்ல்டு கிளாஸ் அத்லட்டிக் ட்ராக்கா, இதெல்லாம் இருக்கிற இடத்துல போய் நம்ம படித்தோன்னா எப்படி இருக்கும். ஆனால் என்ன, டாப் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 1600 பாய்ஸு 400 கேர்ள்ஸை செலக்ட் பண்ணி தான் இதுக்கான ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அப்போ 1600 400னா நீங்கள் எவ்வளோ ரேங்க்ல இருக்கணும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 580 மார்க்ஸ் அபவ், 580 மார்க்ஸ் அபவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஎஃப்எம்சி. ரைட், ஓகே. எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் போய் ஜாயின் பண்ணணும், நான் என்ன சார் பண்ணணும், டைரெக்டாக +2 மார்க்கை வச்சு நான் போயிடலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் கோர்ஸ் இன் ஏஎஃப்எம்சி இஸ் எலிஜிபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தி கேண்டிடேட் ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட். Foreign national of Indian origin may be admitted into FMC only after they have acquired Indian citizenship or in respect of whom the Ministry of Home Affairs issues a certificate of eligibility. However, does not apply to the 5 government-sponsored candidate from friendly foreign countries. 5 சீட் வந்து friendly foreign countries-க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மஸ்ட் பி அன்மேரிடு, கல்யாணம் ஆகக்கூடாது மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தோம் இல்லை, இப்போ 65 வயசில் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, 49 வயசில் சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த இதெல்லாம் இங்கே நடக்காது. கல்யாணம் ஆகாமல் இருக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரைட்டா? ஷுட் பி மெடிக்கலி ஃபிட்டு. சும்மா எல்லாரும் போய் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிடலாமா? இல்லை, நோஞ்சா நொசுக்கு எல்லாம் கிடையாது. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், பாடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆனப்போ எவ்வளோ இருக்கணும், கண்ணு எவ்வளோ கிளியராக தெரியணும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷுட் பி மெடிக்கலி ஃபிட் ஆஸ் பர் ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம அப்பெண்டெக்ஸ் ஏல வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஏஜ், எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் போக முடியுமா? நம்ம பார்க்குறோம்ல அகைன் வந்து நீட் எழுதுறவங்க எவ்வளோ ஏஜ் லிமிட்லாம் எழுதலாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா எவ்வளோ ஏஜுக்கெல்லாம் வரக்கூடாது, இதுக்குன்னு ஏஜ் வச்சுருக்கோம். ஆனால் இது மாதிரி தான் கரெக்டாக பண்ணணும் தெரியுமா? நீட் எக்ஸாமில் வந்து நல்லா முறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை, எத்தனை வாட்டி எழுதினாலும் எழுதலாம், இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை. பாருங்கள் அழகாக டிஃபென்ஸில் வந்து கரெக்டாக வச்சுருக்கான். மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஏஜ் வந்து கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது. ஏஜுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The candidate should have attained the age of 17 years at the time of admission. Admission போடுறப்ப 17 வயசு உனக்கு இருக்கணும். Or should be completed the age on or before 31st December. 2025 31 டிசம்பர்ல 17 வயசு என்ன பண்ணிருக்கணும், முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் must not have attained the age of 24 years on the day. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எம்பிபிஎஸ் கோர்ஸ், பட் மஸ்ட் ஹேவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 24 இயர்ஸ் ஆன் த டே, தட் இஸ் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லியர் தென் 1 ஜனவரி 2022. 2002க்கு முன்னாடி பிறந்தவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. சரியா? மஸ்ட் நாட் பார்ன், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதனால ஏஜ் கிரைட்டீரியா 24 இயர்ஸ். ரைட், கரெக்ட். இந்த மாதிரி தான் வைக்கணும். தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஒன் ஆஃப் த குவாலிஃபையிங் எக்ஸாம் லிஸ்டட் சப்பாரா பிலோ இன் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பாருங்க எங்க வச்சா பாருங்க ஆப்பு. நீங்க வந்து அரியர்ஸ் எழுதிட்டு வா, அதுக்கப்புறமா போயிட்டு
ஒரு வாட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிட்டு வா, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்றியா பாருங்க. இப்படிதாங்க டிசிப்ளின்டா இருக்கணும். ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் கொடுக்குறப்ப, அதுவும் எம்பிபிஎஸ் கொடுக்குறப்ப 4 வாட்டி எழுது, 5 வாட்டி எழுது, இப்படிலாம் கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலா நீட்டுக்கு கூட இந்த இந்த கிரைட்டீரியாவை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ரைட்? Candidate must have passed one of the qualifying exam listed at the sub para A. இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. The first attempt with English, physics, chemistry, biology, biotechnology taken simultaneously and securing not less than 60% of the aggregate marks in these 3 science subjects taken together and not less than 50% marks in English. Physics, chemistry, பயாலஜியில் மினிமம் 60%, இங்கிலீஷில் 50% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹவ் பாஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் த 10th ஸ்டாண்டர்ட். அட்லீஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. எப்படி அழகாக வைக்கிறாங்க பாருங்க. மேக்ஸ் இல்லை, மேக்ஸ் 10thலலாம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. சில பேர் இல்லாமல் இருந்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணுமா, தே மஸ்ட் ஹவ் ஆல்சோ பாஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் தி 10th ஸ்டாண்டர்ட். தி எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக தெரியும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே. நம்ம இந்த கிட்டத்தட்ட 1 2 3 4 5 நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட்? தென் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், எப்படிங்க செலெக்ஷன் பண்றாங்க? இது வந்து எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம், ஏஜ் பார்த்துட்டோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு பார்த்துட்டோம். எப்படி செலக்ட் பண்றாங்க? the following categories of candidate are not eligible. பாருங்க, ஒரு சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை ஏஎஃப்எம்சிக்கு அப்படின்றாங்க. யாரு? கேண்டிடேட் who have passed in domestic science, domestic arithmetic and lower math separately or in combination with other subjects like general science, social studies in high school, higher secondary, multipurpose or equivalent examination. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் பாஸ் பண்ணவங்களா நாட் குவாலிஃபைடுன்றாங்க. அதுக்கு அடுத்தது கேண்டிடேட் who have passed only pre-university, pre-degree, 1 year course or pre-professional in agriculture, veterinary, dental examination, இவங்களும் குவாலிஃபைடு இல்லை. Candidate who have passed the pre-professional or equivalent qualifying examination as a private candidate or from open school. ஓப்பன் ஸ்கூல்ல இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இல்லை அப்படின்றாங்க. கேண்டிடேட் who have secured the requisite percentage but in subsequent attempts or compartment examination, அப்படியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணாலும் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணாலும் நாட் குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. the number of seats எவ்வளவு இருக்குப்பா? ஏஎஃப்எம்சில எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 145 சீட்ஸ் வந்து இருக்கு. 115 பாய்ஸுக்கும் 30 வந்து கேர்ள்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க 2025ல, ரைட்டா? Total 145 seats. Government of India at its discretion through Ministry of External Affairs and Ministry of Defense may sponsor and select 5 NEET UG qualified foreign students. NEET UG 5 ஸ்டூடெண்ட் ஃபாரின் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து 5 வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். 5 for training in AFMC under their aid collaboration programs. Up to 10 seats out of 145 are offered to candidate belonging to the scheduled caste and scheduled tribe subject to the provision stated in paragraph 21 below. 21 அது என்னன்னு பார்க்கலாம். 145 சீட்ல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 10 சீட் தான் அலாட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 சீட் அவுட் ஆஃப் 145ல 10 சீட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்காக கொடுக்குறாங்க. தென் எக்ஸாமினேஷன் என்ன வைக்கிறாங்க? Candidate seeking admission for MBBS at AFMC Pune will have to mandatory qualify பண்ணணும். எது? நீட் யூஜி எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நீங்க மேல சொன்ன அந்த +2 மார்க் அந்த யூனிவர்சிட்டியில போய் பாஸ் பண்ண, அது மட்டும் இல்ல, என்ன பாஸ் பண்ணிருக்கணும்? நீட் 2025 எழுதி மார்க் இருந்திருக்கணும், எலிஜிபிலிட்டி இங்க இருக்கணும். அதுக்கு அடுத்தது the eligible candidate who are interested to join Pune AFMC MBBS course mandatory register and apply for AFMC Pune on DGHS website mcc.nic.in. இந்த வெப்சைட்ல நமக்கு தெரியும் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலிங்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஎஃப்எம்சிக்கு டைரக்டா போய் யாரும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஏஎஃப்எம்சில போய் நீங்க சீட்டு எடுக்கணும்னா புனேல ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குற ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, mcc.nic.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, எம்சிசி வந்து ஏஎஃப்எம்சிக்கு அனுப்புவாங்க. ஏஎஃப்எம்சிக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஏஎஃப்எம்சி அதுல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுல இருந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க, ரைட்டா? ரிஜிஸ்டர் பண்ணணும்.
during the registration window provided by the DGHS, candidate are advised to visit the website. இப்போ வெப்சைட் வந்து அது வந்து நடந்துட்டு இருக்கு ரைட்டா. இங்க பாருங்க கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க பாருங்க. Then method of selection, எப்படிப்பா செலக்ட் பண்ணுவாங்க இதுல? After the last date of registration, the list of candidates who have applied for AFMC Pune will be provided by DGHS. DGHS வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் the neat roll number of the candidate who are shortlisted for the screening at AFMC Pune based on merit will be displayed on the website. அந்த DGHS வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து பூனே ஏஎஃப்எம்சி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுடைய ரோல் நம்பர்லாம் வந்து எங்க போடுவாங்களாம்? வெப்சைட்ல போடுவாங்க. அந்த வெப்சைட் தான் இங்க கொடுத்துருக்காங்க, afcdg1d.gov.in. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்லி 2000 கேண்டிடேட், 2000 கேண்டிடேட், 1600 பாய்ஸ் அண்ட் 400 கேர்ள்ஸ் will be called for this screening. 2000 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. எதுக்கு? ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு. The exact schedule of the screening at AFMC Pune along with the details of the shortlisted candidate will be available on the website. நான் சொன்னேன் இல்லையா, afmcdg1d.gov.in. இந்த வெப்சைட்ல என்ன கொடுப்பாங்க? யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா and afmc.nic.in இந்த ரெண்டுத்துலயும் கிடைக்கும். request for change of date of interview will not be entertained except under exceptional circumstances. அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, அந்த டேட்ல வந்து இன்டர்வியூ இருக்கும், அதை போய் நம்ம அட்டெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. the shortlisted candidate will be called for screening which comprises of test. என்னென்ன வைப்பாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட், நீட் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதாது, இவங்களுடைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அதுல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. which comprises, இவங்களுடைய டெஸ்ட் என்ன இருக்குமா? டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. தென் சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட், PAT அப்படின்ன கூடிய சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. தென் இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் AFMC புனே 4 நடக்கும். ஒன்னு இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட், அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங் அதை பார்க்குறாங்க, அப்புறம் சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. தென் வந்து இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ நேரடி இன்டர்வியூ, தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். தென் ரெண்டாவது டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் will be in the form of computer based test consisting of 40 questions of 2.0 marks each amounting to a maximum of 80 marks. 40 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுத்து 80 மார்க்குக்கு வைக்கிறாங்களாம். அது எல்லாமே என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கு. and will be held at AFMC. இது எங்கப்பா நடக்கும்? AFMC கேம்பஸ்லயே நடக்கும் அப்படின்றாங்க. there will be negative marks of 0.5 per, ரைட்டா? 25% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் for every incorrect answer. These 40 questions will be required to be answered in 30 minutes. 40 கொஸ்டின் எவ்வளவு நேரத்துல பண்ணணுமா? 30 நிமிஷத்துல பண்ணணும். The marks obtained in total will be added to the NEET score to give the final written examination score. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா இதுல வர ஸ்கோரையும் நீட் ஸ்கோரையும் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர் ஒன்னு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Then this will be followed by an interview of 50 marks. இப்போ ஏற்கனவே 40 × 2 80 மார்க்குக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு அந்த மார்க்கும் பிளஸ் வந்து நீட்டோட ஸ்கோர் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மார்க் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க் தராங்களாம்? 50 மார்க்ஸ் தராங்க. In addition to the core subject, the candidate will be interviewed on general awareness, physics, chemistry, maths, biology அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம கோர் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம general awareness and knowledge, interest, hobbies and personality by a panel of judges. ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட என்னெல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி இருக்கு, அதனுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, அதுல குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, ஹாபிஸ் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தென் பர்சனாலிட்டி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு குழு இருக்கும். ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை கரெக்டா வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்கு இவங்க உட்காந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு MBBS படிக்கிறதுக்கு அநியாயம் பண்றாங்கப்பா. ஆனா இட்ஸ் ரிக்வயர்ட். ஏன்னா சும்மா படிப்பு மட்டும் இருந்தாது, ஓவரால் ஸ்கில் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ரொம்ப பிரமாதம்.
weightage will be given to candidate for participation in NCC sports at various levels and for wards of officer, JOCs, or who are serving ex-serviceman killed in action. The final merit will be based on the final score thus obtained written examination score plus interview plus total. ரைட்டா? written examsல ஒரு மார்க் வருதா, அதுக்கப்புறமா இந்த இதற்கு ஒரு மார்க் வருது, இன்டர்வியூல ஒரு மார்க் ஒன்று கொடுக்குறாங்க, ரைட்டா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஸ்கோர் வந்து ஃபைனலா கொடுக்குறாங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு வில் பி கிவன் வெயிட்டேஜ். யாருக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க? ஆஃபீஸரோட குழந்தைங்க, ஜேசிஓ, ஓஆர், அப்புறமா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா போர்ல வந்து உயிர் நீத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவங்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேஷன் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இஸ் ஏ qualifying examination and PAT score will not be considered for preparing final merit list. Psychological assessment ஒன்று வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர்ல ஆட் பண்ண மாட்டாங்களாம். சரி விடுங்க, போனா போதும். Medical examination, all candidate will be subjected to medical examination as per the requirement of the armed force and as per the laid down standards. மெடிக்கலுக்கு இந்த ஆஃபீஸ் இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸாமினேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, அந்த ஸ்டாண்டர்டு என்னவோ ஏஎஃப்எம்சியோட ஸ்டாண்டர்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. The final result of the selected list and wait list candidate would be available on the DGAFMS official website, அதான் AFMC dg1d.gov.in and www.afmc.nic.in. இந்த வெப்சைட்ல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கும். இங்க பாருங்க, பிரயாஸ் கிளப், தென் வந்து அகாடமிக் ஸ்கில் லேப், தென் மெத்தடாலஜி ஆஃப் செலக்ஷன். எப்படிப்பா மெத்தட், செலக்ஷன் மெத்தட் எப்படிப்பா இருக்கும்? The candidate will be required to produce original of all certificates, mark sheet, NEET UG 2025 admit call or ticket. நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் பண்ற மாதிரி தான். ஜெனரல் கவுன்சிலிங் முடிஞ்சது, இந்த மார்க் எல்லாம் வந்ததுமே கவுன்சிலிங் வந்து டைரக்டா இது போகுது இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஸ்கோர் கார்டு அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆஃப் என்சிசி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்கூல் லெவல், அதுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த என்சிசியில் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல், இஃப் எனி அட் த டைம் ஆஃப் ஸ்கிரீனிங் அட் ஏஎஃப்எம்சி புனே, ஆல் கேண்டிடேட் வில் ப்ரொடியூஸ் ரிசல்ட் or proof of having appeared in the qualifying examination at the time of screening. Original marks sheet and pass certificate of qualifying exam however will have to be produced prior to admission. அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், ரைட்டா? அட்மிஷன்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன போடணும்? சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரிஜினல்ஸ்லாம் நம்ம கொடுத்தா தான் கொடுப்பாங்க. on the basis of the NEET UG 2025 scoring and screening, 2 merit list, 1 for boys and 1 for girls. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுமே இது லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் என்ன லிஸ்டா? ஒரு பாய்ஸ் ஸ்கோர் லிஸ்டும் கேர்ள்ஸ் ஸ்கோர் லிஸ்டும் கொடுக்குறாங்களா. will be drawn up and admissions will be offered only to these shortlisted candidate. 2000 பேரை செலக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க இல்லையா, அதுல செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் வித் their final merit position. The remaining candidate will be on the wait listing. மத்த பேரெல்லாம் என்ன பண்றாங்க? வெயிட் லிஸ்ட்ல போடுறாங்க. The result will be displayed on the website. Candidate admitted to FMC for MBBS course have a compulsory liability to serve as commissioned officer in the armed force medical services. ரொம்ப முக்கியமானது. அப்பா எனக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கு, எனக்கு வந்து ஸ்கோர் இருக்கு, நான் போய் படிச்சேன், டப்புன்னு வீட்டுக்கு வந்தேன்னா முடிச்சேன்னா 5 வருஷத்துல இருக்கும் அப்படின்லாம் இல்ல. இங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது கொடுக்குறாங்க. கம்பல்சரி லைபிலிட்டி டு சர்வ் அஸ் எ கமிஷன்ட் ஆபீசர் இன் த ஏஎஃப்எம்சி. அதுல வந்து படிக்க செய்யணும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ்ல கம்பல்சரி என்ன பண்ணணுமா? சர்வீஸ் பண்ணணும். The offer of the type of commission will depend upon the vacancies available. ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெரிட் கம் ஆப்ஷன் அட் த ஃபைனல் MBBS எக்ஸாம்ல முடிச்சதுமே கொடுப்பாங்க. The liability of the SSC officer passing out of AFMC to serve in the armed force medical services would be 7 years. 7 வருஷத்துக்கு நீங்க அங்க என்ன பண்ணணும்? சர்வ் பண்ணணும். The permanent commission PC officer will have to serve in AFMC till date of superannuation. The complete details of service, liability and bond agreement will be given to the candidate shortlisted for the screening. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பாண்ட் கொடுப்பாங்க. ஓகேப்பா, நீட் ஸ்கோர் வாங்கிட்ட, ஸ்கிரீனிங்ல வந்துட்ட, எல்லாம் சூப்பர், ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் இங்க இருக்கணும், பாண்டு சைன் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அப்படின்னா நான் வந்துட்டேன்னா பெனால்டி இருக்கு, சும்மா கிடையாது, லட்சக்கணக்கில் பெனால்டி பே பண்ணும், ரைட்டா?
இங்க போட்டாங்க பாருங்க. அடுத்தது, at the time of admission parents guardians of the candidate are required to sign a bond. பேரண்ட்டும் யாரு ஸ்டூடெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். 69 lakhs. Any candidate withdrawing from the college after 7 days of admission. அட்மிஷன் முடிஞ்சு 7 நாள் கழிச்சு ஐயோ என்னால முடியல அப்படின்னா எவ்வளவு கட்டணுமா? 69,000 ரூபாய். 69 லட்சம். 69 lakhs rupees. 69 lakhs. 69 lakhs only. Right? Will have to pay bond money as per எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். ரைட்டா? அந்த மாதிரி ஜாயின் பண்ணி 7 நாள் கழிச்சு வேணான்னு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு கட்டணுமா? 69 lakhs கட்டணும். அதனால பார்த்துங்க, யோசனை பண்ணிக்கிடுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கும், செய்ய முடியாது. அதனால பார்த்துக்கிட்டு பண்ணணும். அப்படின்றவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள்லாம் பார்க்காம சர்வ் பண்ணணும் அப்படின்ற விருப்பமும் படிச்சுக்கிட்டே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் லைபிலிட்டி அது ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இருந்துட்டு போட்டோம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மொத்தம் 145 கேண்டிடேட்ல 10 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இதுல வந்து எடுப்பாங்க. இந்த எஸ்சி எஸ்டி ஹேவ் அப்ளைட் ஃபார் ஏஎஃப்எம்சி புனே பண்ணியிருக்கணும். டிடி எக்ஸாம்ஸுக்கு வந்து எழுதியிருக்கணும். தே மஸ்ட் ஃபுல்ஃபில் தேர் கண்டிஷன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி அந்த ஏஜ் லிமிட்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். தி சீட்ஸ் வில் பி addition to any vacancies secured SC/ST candidates on the basis their position in the main merit list, excluding wait list. In case SC/ST girl boy admitted against these vacancies, the number of girls and boys would be admitted against the general seats will be reduced accordingly. ரைட்டா? அந்த இதில் லிஸ்ட்ல வந்து இந்த ஜெனரல் லிஸ்ட்ல பண்ணியிருந்தாங்கன்னா அதுல லிஸ்ட்ல இருந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஆல் சச் கேண்டிடேட் வில் ஹேவ் டு சைன் ஏ சூரிட்டி பாண்ட். இந்த மாதிரியான இருக்கிற கேண்டிடேட்டும் என்ன பண்ணணுமா? சூரிட்டி வந்து போடணும். டிபேட் அண்ட் கியூஸ் கிளப், முசிமேட்டிக்ஸ் கிளப். தென் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ்ல நம்ம அடுத்தது என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா cancellation of admissionக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனி கேண்டிடேட் டூரிங் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் அட்மிஷன் ஆர் சப்சிக்வென்ட்லி ஆஃப்டர் அட்மிஷன் இஃப் ஃபவுண்ட் ஏதாவது லெஸ் மார்க்கா இருந்தது குவாலிஃபையிங்ல, இல்லைன்னா ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபீஸ் டெபாசிட் வில் பி forfeited. நீங்க கட்டின ஃபீஸ் எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்றாங்க. dispatch of document, இது legal jurisdiction, இதெல்லாம் ஓகே. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. the college is fully residential. நீங்க வீட்டுக்கு வந்து போற மாதிரி எல்லாம் இதெல்லாம் கிடையாது. ரைட்டா? fully residential and stay in the hostel is compulsory for all medical cadets. Only they join take admission in the college. Separate hostel for boys and girls are located in the college campus. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கான், பாய்ஸ்க்கு தனி ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல். இட்ஸ் ஒன்லி ரெசிடென்ஷியல் கேம்பஸ். வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுலாம் இங்க கிடையாது. மெஸ்ஸிங் ஃபெசிலிட்டி. ஆல் மெடிக்கல் கேட்ஸ் residing in the hostel are required to be members of the mess attached to the hostel. ரைட்டா? ஹாஸ்டலோட சேர்ந்து இருக்கக்கூடிய மெஸ் வந்து என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். ரிக்வயர்டு மெம்பர்ஸ், அதுல மெம்பர்ஸா இருக்கணும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் சர்வ்டு இன் தி கேடட்ஸ் மெஸ் as per the choice of the medical cadet. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி, உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி மெனுல நீங்க நான் வெஜ்ஜோ வெஜ்ஜோ எது வேணுமோ அது ப்ரொவைட் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா, சூப்பர். சில ஸ்பெஷல் கன்செஷன்லாம் இருக்கு ஏஎஃப்எம்சில ஜாயின் பண்றது மூலமா. the government provide the following concession to serve liability candidate male and female ரெண்டு பேருக்குமே. entitled ration as authorized and subsidized missing arrangement. ரைட்டா? ஹாஸ்டல் அகாமடேஷன் அண்ட் அலைடு சர்வீசஸ். ஹாஸ்டல் அகாமடேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கன்செஷன் குழந்தைங்களுக்கு. ஏசி வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி 3 tier railway warrant to journey during term vacation from college to home and back. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு வெக்கேஷன் டைம்ல ஏசி 3 tier கொடுக்குறாங்க. ஏசி 2 tier ரயில் ஜேர்னி ஆன் ரயில்வே வாரண்ட் ஆஃப்டர் பீயிங் கமிஷன்ட். ரைட்டா? அதுக்கப்புறமா புக் அண்ட் எக்யூப்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் rupees 6,000 per medical candidate per year for purchases of book and equipment during the entire training period. entire training periodக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் புக் வாங்குறதுக்கு காசு வந்து தராங்க. பாருங்க எல்லாமே ஃப்ரீ. புக்குக்கு தரது இல்லாம ஸ்டேஷனரி அலவன்ஸ் பாருங்க. நீங்க ஏதாவது ஸ்டேஷனரி வாங்கணும்னாலும் 1,680 ரூபாய் பெர் இயர் அண்ட் ₹210 பெர் மந்த். ரைட்டா? யூனிஃபார்ம் அலவன்ஸ் 6,000 ரூபாய் பெர் மெடிக்கல் கேடட் டூரிங் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ₹1,250
per year as maintenance allowance in subsequent years. பாருங்கப்பா என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. மெடிக்கல்ல வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பைசா கட்டணுமா, மெஸ்ஸுக்கு கொடுக்கணுமா, ஹாஸ்டலுக்கு கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு எங்கெங்க புலம்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்ட்டு பாருங்க. நீ எப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குற, என்கிட்ட வந்து சேர்ந்துக்கப்பா, எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு காலேஜ் சொல்லுது. அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா, மார்க் இருக்கா, நாலேஜ் இருக்கா, ஃபிட்னஸ் இருக்கா, மெடிக்கல், இது எல்லாத்தையும் ஒரு ஓவரால் ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வசதி பாத்தீங்களா. யூனிஃபார்ம் அலவன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட்டிங் அலவன்ஸ், முடி கட் பண்றதுக்கு வந்து காசை கொடுக்குறாங்கப்பா. ஹேர் கட்டிங் அலவன்ஸ் ₹250 பெர் மந்த் பெர் மெடிக்கல் கேர். 210 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க மாசம் மாசம். அப்ப என்ன ஆகுது, மாசம் மாசம் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்றதே மெயினா. வாஷிங் அலவன்ஸ், துணி துவைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹840 பெர் மந்த் அண்ட் 350 டூரிங் பிரேக். எப்படி இல்ல, பிரேக்லயும் ₹315, ₹840 வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. கரும்பு தின்ன கூலியா? ரைட்டா? நம்ம உடம்பும் ஃபிட்னஸா வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட்றதும் வெஜிடேரியன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நான்வெஜ்னாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஊருக்கு போயிட்டு வரதுக்கு காசு தராங்க, துணி துவைக்கிறதுக்கு காசு தராங்க, ஹேர் கட் பண்றதுக்கு காசு தராங்க, துணி வாங்குறதுக்கு தராங்க, எதுக்குப்பா எல்லாமே கிடைக்குது. வாஷிங் அலவன்ஸ். தென் ஆல் எஃப்எம்சி கேண்டிடேட் ஆர் ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் பை ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் ஆன் பேமெண்ட் of ₹7,200 as a one time non refundable premium. பாருங்க, உங்களுக்கு இதுல வந்து ஒரு இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. ₹7,200. அது வந்து இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் on payment of ₹7,200 as one time non refundable premium. Additional premium for every year relegated term of 6 months is ₹1,355. Insurance cover is ₹15 lakhs for death for 100% disability professionality reduced to ₹3 lakhs for 20% disability. Further details இதெல்லாம் விட்டுறலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் 15 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்காகலாம் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? டிராமாட்டிக்ஸ் கிளப், டான்ஸ் கிளப், இதெல்லாம் எங்க இருக்கும்பா? நான் பார்த்த காலேஜ்ல எல்லாம் டீச்சரே வர்றது இல்லை, ஹாஸ்டலே சரியில்லை, பெஸ்லயே ஃபுட் இல்லைன்றாங்க. பாருங்க, எல்லாம் கொடுத்து வசதியும் கொடுத்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு காசும் கொடுத்து படிச்சதுக்கு அப்புறம் வேலையும் கொடுத்து அதுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுத்து அப்பா அப்பா அருமை. டிசிப்ளின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சயின்டிபிக் சொசைட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ரேங்கிங் ரூல்ஸ் இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்கும், பார்த்துங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ், இதுல என்ன இருக்கு? there is an auditorium for screening of movies, படம் போட்டு காட்டுறாங்க. மெம்பர்ஷிப் ஃபார் விச் இஸ் கம்பல்சரி. இதுல மெம்பர்ஷிப்பா இருந்தீங்கன்னா மூவிஸ் வந்து ஆடிட்டோரியம்ல ஃபார் ஸ்கிரீனிங் ஆஃப் மூவிஸ். மெடிக்கல் கேடட் வித் சர்வீஸ் லைபிலிட்டி ஆர் என்டைட்டில் டு ஃப்ரீ outpatient, inpatient dental treatment at all time in any services, hospital, dental center to the extent of medical facilities available locally. Periodic medical examination, periodic medical board as considered necessary would also be carried out. எங்க போனீங்கனாலும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஓகே, நீங்க இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம், ஃப்ரீயா பண்ணி தரேன்றாங்க. ஆல் மெடிக்கல் கேடட் ஆர் ரிக்வயர்ட் டு அண்டர்கோ அண்ட் ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். பாருங்க, ஒரு படிக்கிறேன் அப்படின்னா ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். நம்மலாம் பண்றோமா? வருஷத்துக்கு ஒன்றும் பண்றதில்லை. நீங்க அங்க படிக்கிறப்பே பாருங்க, உங்களுடைய ஃபிட்னஸும் வந்து அருமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல போய் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா அப்பா கொடுத்து வைக்கணும்ப்பா. இதெல்லாம் கிஃப்டட் கேண்டிடேட்ஸ். வெக்கேஷன்ஸ் சம்மர்ல வந்து 2 to 3 வீக்ஸ் இன் மே அண்ட் ஜூன்ல கொடுக்குறாங்க. வின்டர்ல 2ல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து போக முடியுமா, அங்க போய் படிச்சோம்னா மாட்டிக்கணுமா அப்படிலாம் நினைக்கவே தேவையில்ல. பாருங்க, மாசத்துக்கு வருஷத்துல 2 வாட்டி, சம்மர்ல ஒரு வாட்டி வரலாம், வின்டர்ல வரலாம். 2ல இருந்து 3 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் தராங்க. ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் பேயபிள் பை மெடிக்கல் கேடட் வில் பி given in the joining published online along with ஓகே. இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கங்க. சைக்கிளிங் கிளப் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அட்வென்ச்சர் கிளப் எங்க இருக்கும்? இதெல்லாம் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் வந்து எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்ல, இருக்கலாம். கேரியர் ப்ராஸ்பெக்டஸ், பா நான் இங்க படிச்சுட்டப்பா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, on successful completion of MBBS course from FMC, the medical cadet joined the armed force medical services as commissioned officer in one of the 3 services with Army, Navy, Air Force. இது மூணுத்துல நீங்க கமிஷன்ட் ஆபீசரா வந்து ஜாயின் பண்ணலாம். on the basis of merit come choice, 50% of the medical cadet are offered permanent commission PC and the rest shortlist
சர்வீசஸ் கமிஷன் எஸ்எஸ்சி மூலயமாவும் சில பேர் வந்து போறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிங் அவுட் பேரட் இது முடிச்சுட்டு பசங்க வெளில வராங்க இல்லையா, அப்ப ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்கும் என்னென்ன ரேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு பேஸ் பண்ணி லெவல் அஸ் பெர் 7th சிபிசி அந்த லெவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் முக்கியம் தான். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்ப இதெல்லாம் அருமையா இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃபீஸு மிஸ்டர் ஏஎஃப்எம்சி காம்படிஷன் வேற நடக்குதாம். காலேஜ் உள்ளே ஏஎஃப்எம்சியில் மிஸ்டர் ஏஎஃப்எம்சி இது நடக்குது. இன்டோர் குவாஷ் கோர்ட்டு பா செமையா இருக்கு. டு நாட் சென்ட் எனி டாக்குமெண்ட் டு ஏஎஃப்எம்சி புனே பை போஸ்ட். ஏதாவது டாக்குமெண்ட்லாம் அதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எனி அசிஸ்டன்ட்டு நம்மளுக்கு ஏஎஃப்எம்சி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு எனி டவுட்டு டிஃபிகல்ட்டி இமெயில் அனுப்பணும் அப்படின்னா oicadmission@gmail.com இதுக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் தி இமெயில் ஷுட் ஹாவ் த டெக்ஸ்ட் as shown below. நீட் ரோல் நம்பர் போடணும், அப்புறமா கேண்டிடேட் நேம் போடணும், ஏஎஃப்எம்சி எம்பிபிஎஸ் அட்மிஷன் 2025 இன்னும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸு இந்த நேம் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அனுப்புனா டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ரோல் நம்பரு, டெலிஃபோன் நம்பர்லாம் வந்து கொடுக்கணும். டெலிஃபோன் என்கொயரி இஃப் எனி கேன் பி மேட் டூரிங் த ஃபாலோயிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். பாருங்க, கால் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, ஆனால் எவ்வளோ டைம்ல எப்போ கூப்பிடணும்னு கொடுத்துறாங்க. எக்ஸப்ட் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸை தவிர மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேனா 8:30 4:30 மணி வரைக்கும் நீங்கள் பேசலாம். வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் 8:30 to 2 PM வரைக்கும் தான் பேச முடியும். டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 29976998 தென் 29950170. யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தது, எதனா கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரைட்டா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம். அதுக்கு அடுத்தது தெர் இஸ் நோ ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஃபீமேல் கேண்டிடேட், மேல் கேண்டிடேட். த ஹைட் அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் வில் டிபெண்ட் அப்பான் த ஏஜ், பாடி பில்ட் அண்ட் பிசிக்கல் கேரக்டர்ஸ் அஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ். ரைட்டா? ஒவ்வொருத்தருக்கும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஹைட்ஸ் இருக்கணும், த மினிமம் ஹைட் ரிக்வயர்ட் ஃபார் என்ட்ரி இன்டு த ஏஎஃப்எம்சி ஃபார் மேல் 157 சென்டிமீட்டர் வந்து யார் இருக்கணும், மேல் கேண்டிடேட்டா இருக்கணும். கேண்டிடேட் ஃப்ரம் ஹில்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வில் பி அக்செப்டட் வித் எ மினிமம் ஹைட். பாருங்க, எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் கண்டிஷன் வச்சு வச்சிருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்ல இல்லைன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு 152 சென்டிமீட்டர் இருந்தா போறோம். An allowance for growth of 2 centimeter will be made for candidate below 18 years at the time of examination. ஓப்பா என்னமா கொடுக்குறாங்க. இதில் போய் படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணி படிக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாட்டுக்கும் சேவை பண்ணலாம், நம்மளுடைய பர்சனல் குரோத்தும் நல்லா இருக்கும், ஃபிசிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டு 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 147 ஹில் அண்ட் நார்த் இதில் இருக்குது. தென் வந்து வெயிட் ஸ்டாண்டர்ட் ஓகே, ஹைட்டு ஓகேப்பா, வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வெயிட் ஃபார் ஹைட் சார்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பாடி மாஸ் இன்டெக்ஸ் ஷுட் பி பிலோ 27 இருக்கணுமா. வெயிட் ஹிப் ரேஷியோ ஷுட் பி பிலோ 0.9 ஃபார் மேல்ஸ் அண்ட் 0.8 ஃபார் ஃபீமேல்ஸு. waist circumference should be less than 94 centimeters for males, 89 centimeters for female. All biochemical metabolic parameters should be within normal limits. எவ்வளோ பாருங்க, இதெல்லாத்தையும் இதெல்லாம் இருந்தாலே நம்ம அழகா ஜம்முன்னு இருப்போம். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க ஒரு வெயிட் ஃபார் ஹைட் சார்ட், எவ்வளோ வெயிட் இருந்தால் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 150 சென்டிமீட்டர் இருந்தால் 40 கிலோ தான் இருக்கணும், 150 சென்டிமீட்டர்னா 40 தான் இருக்கணும். ஏஜ் பிலோ 20 years 52 இருக்கலாம். ஏஜ் அபவ் 20 years 20 to 25 years, பிலோ 25 yearsனா 52, 20 to 25 yearsனா 54ல இருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களே. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து எங்கேயுமே பார்க்கலங்க. ரொம்ப அழகா ஏஎஃப்எம்சி கொடுத்துருக்காங்க. வெயிட் ஃபார் ஹைட் சார்ட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா 200 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 200 சென்டிமீட்டர். செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நோ மினிமம் செஸ்ட் ஸ்பெசிஃபைட். Chest extension should be 5 centimeters or more for all categories of candidates. சரியா? ஓகே. weight for height chart ஃபீமேல்ஸுக்கு மேலே பார்த்தது வந்து மேலுக்கு, ஃபீமேல்ஸுக்கு 145 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 37 kgல இருந்து 20 இயர்ஸ்க்கு பிலோ இருந்தா எவ்வளோ வந்து இருக்கலாம். மேக்சிமம் வந்து 20 to 25 இயர்ஸ் இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல PDF ஃபார்மேட் கொடுத்துருக்கோம், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் பாருங்க, நிதானமா பாருங்க.
இப்ப யாரு 11th 12th படிக்கிறீங்களோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த +2 முடிச்சுட்டு மார்க் வந்துச்சு இதெல்லாம் இல்ல. இப்ப யாரு 11th 12th படிக்கிறீங்களோ பக்காவா பிளான் பண்ணுங்க. நான் ஏஎஃப்எம்சி தான் ஜாயின் பண்ணுவேன். என் உடம்பும் ஃபிட்னஸா இருக்கும். மைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். நான் வந்து நாட்டுக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் படிக்கிறப்ப செலவு இல்லாம படிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா, அம்மாவுக்கு 10 பைசா வந்து நான் கஷ்டம் குடுக்கக்கூடாது. நான் படிச்சு முடிச்சதுமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்லயும் போயிடணும் அப்படின்ற மாரி எல்லாம் பிளான் இருக்குன்னு வச்சுக்கங்க. பக்காவா ஏஎஃப்எம்சி செலக்ட் பண்ணுங்க. 11 அண்ட் 12ல நீட்டோட ஸ்கோர வந்து பெஸ்ட்டா வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. மோர் தென் 600 அண்ட் அந்த சொல்றாங்கல்ல, அந்த 2000 கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி செலக்டட். ரைட்டா? அது உள்ள போயிட்டு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் இல்லன்னா இப்பத்துல இருந்தே ஒர்க் அவுட் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் வந்து தெளிவா உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படின்னா கூட 10th முடிச்சுட்டு 11th வர ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இங்கிலீஷ் கேட்கறாங்கல்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்லாம் அதுல எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உங்களுடைய நாலேட்ஜ பில்ட் பண்ணணும். நாட் ஒன்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நீட்டோட ஸ்கோர் மட்டும் இல்ல. அகைன் உங்களுடைய ஓவரால் இதுவும் வந்து நம்ம பண்ணணும். மினிமம் of 14 dental points are essential and candidates should be free from severe என்னென்ன கொடுத்துருக்காங்க. There should be no air discharge and no perforation of the airtum, nasal septum. There should also be no hard wax in the air canal obstructing the view of the air drum. இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதான் மெடிக்கல் செக் சொன்னாங்க இல்லையா? மெடிக்கல் செக்ல இதெல்லாம் வந்து பக்காவா இருக்கணும். தென் விஷுவல் ஸ்டாண்டர்ட், கண்ணு பார்வைக்கு பாருங்க, கண்ணு பார்வை எப்படி இருக்கணும்? விஷுவல் ஸ்டாண்டர்ட் வில் பி as follows. ஹைட், வெயிட், இந்த எக்ஸ்பான்ஷன் ஆகுறது இது மட்டும் இல்ல, கண்ணும் நல்லா இருக்கணும். என்ன அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்கரெக்டட் விஏ இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பாத்துக்கிடுங்க. இதெல்லாம் அதுதான் சொல்லல, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுத்துருக்கோம். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதெல்லாத்தையும் பாத்துங்க. கலர் விஷன் CP11 லாசிக் ஆர் equivalent. LASIK is not permitted below 20 years of age. அதுக்கப்புறம் earlier procedure like radial keratotomy or equivalent will be permanently unfit. இதெல்லாம் என்னென்னலாம் unfitன்றதை கொடுத்துருக்காங்க. ஏஜ் மோர் than 20 years at the time of surgery. minimum 12 months post LASIK. central corneal thickness equal to, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க நிதானமா உட்காந்து படிச்சுக்கிடுங்க. ஹியரிங் ஸ்டாண்டர்ட் இது எப்படி இருக்கணும்? ஹியரிங் அக்யூட்டி வில் பி அசஸ்ட் ஃபார் கண்ட்ரோவர்ஷியல் வாய்ஸ் CV டு ஹியர் a forced whisper with each ear separately. இதுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது the above guidelines are subject to revision. இது மேல சொன்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ மாறும். காலேஜ் ஃபெஸ்டிவல்லாம் பாருங்க செமையால. அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, ஏற்கனவே போஸ்டல் அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏஎஃப்எம்சி. தென் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு OIC அட்மிஷன் செல்லுக்கு ஒரு நம்பரு, ப்ரீக் அட்மிஷன் UGக்கு ஒன்று, தென் ஃபேக்ஸ் நம்பரு, வெப்சைட்டு, இமெயில் ஐடி எவ்வளோ அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாரு, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் என்ன, இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? உங்களுக்கு இந்த ஏஎஃப்எம்சியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததா அப்படின்னா ஆர்ஜிஆரோட 2 years 11 and 12ல இருந்து நீங்கள் வந்து சிறப்பான பயிற்சி வந்து நம்ம கொடுக்குறோம். 11 and 12 படிக்கிறப்பயே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு இங்கிலீஷ்க்கான ட்ரைனிங்கும் எடுத்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நம்ம ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் 11th 12th ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் சார், இப்போ மார்க் எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னதை பார்த்தா இந்த வாட்டி ஏஎஃப்எம்சியில் நான் அடுத்த 2026 சீட்டு எடுக்கணும் சார் அப்படின்னா ஆர்ஜியோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நடக்குதுப்பா. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இங்கே வந்து பேரண்ட்ல ஓட விடுறாங்களோ அந்த மாதிரி ஓட விட்டு உங்களை வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு ஹை ஸ்கோரில் அடித்து ஏஎஃப்எம்சியில் சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய டீம் ரெடியாக இருக்குது. 20 ஸ்டூடெண்ட் தான். நீங்க அந்த 20ல ஒன்னா இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டா என்ன பண்ணும், 15ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து ஒன்லி 20 ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். எப்படி இந்த ஏஎஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பசங்களை டிசிப்ளினோட இதை பண்ணால் தூங்குறதுக்கு இவ்வளோ தான் டைமு, படிக்கிறதுக்கு இவ்வளோ தான் டைம், சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தான் டைம், வீட்டுக்கு பேசுறதுக்கு இவ்வளோ தான் டைம், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பண்ணி உங்களை மோல்டு பண்ணி சும்மா அட்டகாசமாக மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு ஏஎஃப்எம்சியில் உங்களை சேர்க்கறதுக்கு நாம் வழி பண்ணலாம். கவர்மெண்ட் சீட்டு எடுக்க வைக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோன்ற கேரண்டியோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. உங்களுக்கு அட்மிஷன் தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம்.
ஃபில் பண்ணுங்க. பேசுறதுக்கு டைம் இல்லைன்னா கடகடன்னு ஃபில் பண்ணுங்க. 20 பேர் தான். 20 பேர்ல ஒருத்தரா நீங்கன்றத பாருங்க. அருமையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்டகாசமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் எ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். எப்படி ஏஎஃப்எம்சி வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலோ, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கா? ஏஎஃப்எம்சி போகணும் விருப்பம் இருக்கா? கவர்மெண்ட் காலேஜ் போகணும் விருப்பம் இருக்கா? ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அதுவும் சென்னை அண்ணா நகர்ல அட்டகாசமா நீங்க வந்து படிக்கிறதுக்கான வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட டைரக்டா பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.